ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பகடியில் இந்தியாவில் கொண்டு வந்தது. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. நான் இந்த வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ண பொங்கலை மட்டும்தான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் பஹ்ரைனில் கொண்டாடுற பொங்கல் கடைசியாக ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் கொண்டாடின பொங்கல் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக ஊரில் கொண்டாடுறத விட இங்கே தான் ஜாலியாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறையா 1 மந்த் பொங்கல் வருதுனாலே 1 மாதத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம், கிஃப்ட்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவோம். கிஃப்ட்ஸ்லாம் எதுக்குன்னா நாங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ கேம்ஸ் விளையாடும்போது இந்த கேம் வின் பண்ணால் இவங்களுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு கிஃப்ட் கொடுத்து அவங்க விளையாடுவோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஃபன் மட்டும் இல்லாமல் கல்ச்சர் ஓரியன்டாக லைக் நம்ம கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஃபன்னாக இங்கே இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே நாங்கள் பண்ணுற இன்னும் சில விஷயங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி மதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று வளர்ப்பாங்க. இது தான். ஸோ இதெல்லாம் வளர்த்து அப்புறமா அது பொங்கல் முடிஞ்சு ஒரு 3rd டேவோ என்னமோ போய் கரைப்பாங்க. அப்புறம் இதான் நாங்கள் லாஸ்ட் இயர் கொண்டாடின பொங்கல். ஸோ லாஸ்ட் இயர் கொண்டாடினது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே கோலம்லாம் போட்டு மண்பானையில் எங்கள் மாடியிலே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் வந்திருந்தாங்க. மாடியிலையும் கேம்ஸ்லாம் வச்சு விளையாண்டோம். அப்புறம் மாடியிலேயே சாமி கும்பிட்டு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த தடவை ஊருக்கு போனனால இங்கே பொங்கல் செலிப்ரேட் பண்ண முடியல, ஊரில் செலிப்ரேட் பண்ணேன். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிடிச்சிட்டியா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? முன்னாடி வட்டா, நீ முன்னாடி இல்ல. அது கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருங்க. ரெடியா? ரெடியா? கம் ஆன் ஸ்டார்ட். கம் ஆன் இல்ல. ஊரில் எப்படின்னா ஒரு 1 வீக் ஒரே பொங்கல் செலிப்ரேஷன் தான். லைக் எப்படின்னா எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அதாவது அந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் பொங்கல் சீர் கொடுப்பாங்க. ஸோ பொங்கல் சீர் எப்படின்னா அந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. லைக் அப்பையும் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த டைமில் எக்ஸாம் இருந்தனால நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்படின்னா பொங்கல் அன்னைக்கு கூட நான் எக்ஸாம் இருந்தது. எனக்கு போய் எக்ஸாம் லைக் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் ஷிஃப்டாக செலிப்ரேட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன், எக்ஸாமும் எழுதிட்டு இருந்தேன். அதனால நான் நிறையா விருந்தும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது என்னோட ஒரு அக்காவுக்கு நாங்கள் பொங்கல் சீர் கொடுத்தது. ஆக்சுவலாக இந்த டைம்லேயும் நான் மிஸ் ஆகிட்டேன். இவங்கெல்லாம் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா அவங்களுக்கும் கூட பொங்கல் சீர் கொடுத்தாங்க. இது பொங்கல் சீரை நாங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தப்போ எடுத்த சில பிக்ஸ் அண்ட் வீடியோ. இது எங்கள் சின்னாச்சியோட வீடு. செம்ம ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நல்லா விருந்து, ஃபன் டைம், இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. நம்ம ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இந்த வீடியோ எங்கள் அக்கா, இன்னொரு அக்காவுக்கு பொங்கல் சீர் கொடுத்தது. அங்கேயும் சூப்பராக இருந்தது. சூப்பராக ஃபங்க்ஷன்னாலே என்ஜாய்மெண்ட் தான், ஆல்வேஸ் என்ஜாய்மெண்ட் தான் ஊரில் இருந்தால். இது எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்களுக்கு கொடுத்த பொங்கல் சீர். எங்கள் மாமா வந்தப்போ லைக் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாம் எடுத்தோம். நாங்கள் எங்கள் வீட்டில் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது. மண்ணெல்லாம் பிஞ்சு வதியாக இருந்தனால மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போயுமே எங்கள் அப்பத்தா ஐயா தான் வேலை பார்த்து நான் பார்த்துருக்கேன். இந்த டைம் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வேலை பார்த்து
பூந்தா வாச பொங்கல் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்தது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து மாட்டு பொங்கல் தான் ஸ்பெஷல். இந்த பொங்கல் டயத்தில் மழை தூரிட்டே இருந்தது. லைக் ஒரு 15 days மழை பெஞ்சிட்டே இருந்தனால மழை தூரிட்டே இருந்தது. அந்த மழையிலையும் நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நாட்டு பொங்கல் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாட்டு பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி ஃபன் பண்ணுவோம், அதெல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு டாட்டா பாபாய் நிமிஷா. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். டாட்டா. பொங்கலும் வந்தது காலம் தோன்றுக காட்டுக்கையடியோ வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ வண்ணமங்கையராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி